ரஜினிகாந்தை வந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆன்மீகம் அப்படின்னு சொன்னது. என்ன ஆன்மீகம்னாங்க. ஆன்மீகம்னா என்ன? ஐ டோன்ட் நோ. நீங்கள் என்னோட 3G பார்த்தீங்களா நாடகம்? அதில் ரஜினிக்காகவே அந்த சீனில் டைலாக் வச்சேன், நானே வச்சேன். அது என்ன ஒரு டைலாக், நான் அதை திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய பாலிசின்னு சொல்ல வரேன். அதனால தான் நான் அதை ஒத்துக்கிறேன். ஹரியையும் சிவனையும் கும்பிடுறவனும் ஆன்மீகவாதி தான், அல்லாவையும் நபிகளையும் கும்பிடுறவனும் ஆன்மீகவாதி தான், இயேசுநாதரையும் புத்தரையும் கும்பிடுறவனும் ஆன்மீகவாதி தான். ஸோ ஆன்மீகங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை. ஒழுக்கத்தோடு நீ நம்புகிற ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை வச்சு அந்த பாதையை கட்டுப்பாடோடு போனீங்கன்னா அது ஆன்மீகம். அதை ஏன் ஒரு பக்கம் மட்டும் திருப்புறீங்கன்றது தான். ஸோ அதுதான் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆன்மீகத்தோடு நம்ம அரசியல் ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆக முடியுங்கிறது என்னுடைய ஒழுக்கம் பெட்டர் ஆகுங்கிறது. நான் சொல்கிறது வெறும் ஹிந்து மட்டும் நான் சொல்லலை. வெதர் இஸ் அ முஸ்லீம், வெதர் இஸ் கோயிங் டு பி எ முஸ்லீம் சீஃப் மினிஸ்டர் ஆர் கிறிஸ்டியன் சீஃப் மினிஸ்டர், புத்திஸ்ட் சீஃப் மினிஸ்டர், அவன் ஆன்மீக வழியில் போனான்னா தப்புகள் அதிகமாக பண்ண மாட்டாங்கிறது என்னுடைய பர்சனல் நம்பிக்கை. எனக்கு அரசியலில் இன்ட்ரெஸ்டே கிடையாது, சுத்தமாக கிடையாது. எனக்கு பல கட்சிகளில் அழைப்பு வந்திருக்கு சார், எதையுமே நான் சேரல. மூப்பனார் இருந்தபோது காங்கிரஸ்லேயே என்னை சேர சொன்னார். மூப்பனாருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும் சம்பவம். இப்போ நான் சொன்னேன், சார் வெளியிலேருந்து உங்களுக்கு நான் உங்களை சப்போர்ட் பண்ணுமா நான் பண்ணுறேன், டோன்ட் கெட் மீ இன்வால்வ் இன் எனி பாலிடிக்ஸ். ஏன்னா ஐ எம் பேசிக்லி என் என்டர்டெய்னர். என்னுடைய நல்ல விஷயங்களை இந்த நாடகம் மூலமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். அது பண்ணால் போதும், எனக்கு பொசிஷன் தேவையில்லை எனக்கு.